ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசினோட சேவைகள் எல்லாத்தையுமே நம்ம வாட்ஸ்அப் மூலயமா பெறலாம். 50 விதமான சேவைகளை நம்ம வாட்ஸ்அப் மூலயமாவே பெறலாம். அது என்னென்ன, எப்படி அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, சான்றிதழ்கள் புதிய வசதி அவங்க கொண்டு வந்திருக்காங்க வாட்ஸ்அப் மூலமா பெறத்துக்கு. தமிழ்நாட்டில் முதல் முறையாக வாட்ஸ்அப் உடன் இணைந்து பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் பெறுதல் உட்பட 50 சேவைகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அமைச்சர் PDR முன்னிலையில் வாட்ஸ்அப் நிறுவன அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் சேவை மைய அதிகாரிகள் இடையே கையெழுத்தாகியிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வாட்ஸ்அப் கூட சேர்ந்து தமிழ்நாடோட சேவைகள் ரிலேட்டடான பிறப்பு இறப்பு உட்பட 50 சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாகவே பெறதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அவங்க பண்ணியிருக்காங்க நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில். அதுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை சார்ந்த சான்றிதழ்களை 7845255255 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மெட்டா நிறுவனத்தின் இந்திய தலைவர் அருண் ஸ்ரீனிவாஸ் அறிவிச்சிருக்காங்க. இதனால இது எப்படி இந்த வாட்ஸ்அப் மூலமா எப்படி நம்ம டாக்குமெண்ட் பார்க்கறது, என்னென்ன டாக்குமெண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வாட்ஸ்அப் சேனல். இங்கே நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். நீங்கள் என்ன நேமில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். அந்த நம்பரை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு காட்டுது. நம்ம அரசு நம்ம கையில் அப்படின்னு சொல்லி காட்டுது. பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட் சர்வீசஸ்ன்னு காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி எந்த URL வெப்சைட் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, tnega.tn.government.in அதுதான் பண்ணியிருக்காங்க. இது கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பிஸ்னஸ் அக்கௌண்ட். இதுக்கான ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதுக்கு பின்னாடி போயிட்டு இங்கே இந்த மெசேஜில் ஹாய்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஹாய்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அது உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்ளை வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வெல்கம் டு நம்ம அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் வாட்ஸ்அப் சர்வீசஸ் பிரிங்கிங் யுவர் கவர்மெண்ட் சர்வீசஸ் க்ளோசர் டு யூ டு கண்டினியூ தமிழில் நீங்கள் கண்டினியூ பண்ணால் இங்கே கேபிட்டல் Tன்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். கேபிட்டல் Tன்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு இங்கே செலக்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அக்ரிகல்ச்சர், ஃபார்மர் அண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான செக்கு சீடு எவ்வளோ விதை இருக்குது, செக்கு ஃபெர்டிலைசர் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது, செக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு பர்டிகுலர் லேண்டுக்கு என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அதை பார்த்துக்கலாம். அப்புறம் செக்கு ஃபெர்டிலைசர் ப்ரைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெதர் ஃபோர்காஸ்டிங் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அக்ரிகல்ச்சர், ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கிங் அவைலபிலிட்டி என்ன இருக்குது, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நிறைய இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டு அதுக்கு ரிலேட்டடாக வாட்டர் டேக்ஸ் சார்ஜஸ் பேமெண்ட் நீங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கும் அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனரேட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கான டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர். அதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புதுமை பெண் ஸ்கீம் எலிஜிபிலிட்டி. நீங்கள் எலிஜிபிலிட்டி புதுமை பெண் ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியா இல்லையான்னு சொல்லி இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்டு நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுமை பெண்ணில் எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லி உங்களோட EMIS ஐடியை என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் முடிஞ்சிருச்சுன்னா இங்கே எம்ன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா திரும்ப அது மெயின் பேஜுக்கே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் செலக்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லியும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா, தமிழ் புதவன் ஸ்கீமுக்கும் நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லி இங்கே செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லி அதுவே காட்டிடும். ஈஸியாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே பார்த்துக்கலாம். நிறைய டிபார்ட்மெண்ட் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, டைரக்டரேட்
ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து அதுக்கான இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பேமெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம், வாட்டர் சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம், ட்ரேட் லைசன்ஸு, நான் டேக்ஸ் பேமெண்ட். இது மூலியமாக இந்த டைரக்டர் ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்கள் இந்த டேக்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட டெத் சர்டிஃபிகேட்டை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் மூலியமாகவே செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து ரிலேட்டடான டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் சார்ஜஸ் பேமெண்ட் நீங்கள் எல்லாமே வாட்ஸ்அப் மூலியமாக பண்ணிக்கலாம். அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அதுக்கான ரிலேட்டட் நீங்கள் இப்போ கிரேட்டர் சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பேமெண்ட்டு, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேமெண்ட்டு, கம்பெனி டேக்ஸ் இது எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை அதுவும் இந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிலிட்டி என்ரோல்மெண்ட் அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு டொனேஷன் பண்ணணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் டொனேஷன் பண்ணிக்கலாம். அந்த வசதியும் அவங்க இப்போ வாட்ஸ்அப் மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல் ரெஜிஸ்ட்ரேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசி உங்களோட இசி ஏதாவது டவுன்லோட் பண்ணணும், உங்கள் டாக்குமெண்ட்டோட இசி ஏதாவது டவுன்லோட் பண்ணணும், நீங்கள் இது மூலியமாகவே நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இசி ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் அது கேட்கும். எந்த டாக்குமெண்ட் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட ஈஸியும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில் ஃபார்ம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம் ஃபில் பண்ணுற இடத்துக்கு போகும். அதை நீங்கள் பார்த்து உங்களோட ஈஸி எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி உங்களோட ஈஸியும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப நீங்கள் எம் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மெயின் பேஜுக்கு வந்துடும். அங்கே போயிட்டு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் போய் பார்க்கணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் திரும்ப செலக்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன். செலக்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ யுவர் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டி நியர்பை உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களோட ஜூரிடிக்ஷன் என்ன, உங்களோட லேண்ட் டீட்டெயில்ஸ் என்ன எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் மூலயமா நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட். இதுக்கு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் சொல்லி. அங்கே போய் நம்மளோட குறை எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த குறை இருக்காது இருந்தாலும் நீங்கள் முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் மூலயமா நீங்கள் சிஎம் செல்லுக்கே வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி அதுக்கு ரிசால்வ் பண்ணுவாங்க. அதை இப்போ வாட்ஸ்அப் மூலியமாக கொண்டு வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பீல் கிரவன்சன்ஸ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நீங்கள் பெட்டிஷனை சப்மிட் பண்ணலாம். அப்படி அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ், உங்களோட பெட்டிஷனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லியும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி. இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி செக் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட். நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களான காலேஜுக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே எலிஜிபிலிட்டி நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இபி பில் பேமெண்ட்டை வாட்ஸ்அப் மூலியமாகவே இதுக்கப்புறம் ஈஸியாக பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இபி பில் பேமெண்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இங்கே சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 seconds வெயிட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொண்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சியூமர் நம்பர், ஜஸ்ட் உங்களோட கன்சியூமர் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா இப்போ என்டர் கன்சியூமர் நம்பர் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா கேட்குது. உங்களோட கன்சியூமர் நம்பர் இங்கே என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பில் எல்லாத்தையுமே அது காட்டும். இப்போ வந்து நான் உங்களுக்கான கன்சியூமர் நம்பரை என்டர் பண்ணி காட்டுறேன். நான் கன்சியூமர் நம்பரை என்டர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வி ஆர் ஃபெச்சிங் யுவர் பில் அப்படின்னு சொல்லி காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட். இங்கே பார்த்தீங்கன்னா நோ பெண்டிங் பில், உங்களுக்கு எதுவுமே பெண்டிங் பில் எதுவுமே இல்லை, ஆல்ரெடி நீங்கள் எல்லா பேமெண்ட்டும் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொல்லுது. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா மெயின் மெனுக்கு போகிறீங்களா ப்ரீவியஸ் மெனுக்கு போகிறீங்களான்னு கேட்கும். நான் மெயின் மெனு போயிடுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நிறைய விஷயத்த நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப் மூலியமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப செலக்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு மீதி என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. டவுன்லோட் டிக்கெட் யூஸிங் பிஎன்ஆர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் உங்களோட பிஎன்ஆர் டிக்கெட்டை வச்சு பிஎன்ஆர் நம்பரை வச்சு டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டிக்கெட் யூஸிங் பிஎன்ஆர் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் உங்ககிட்ட. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பிஎன்ஆர் நம்பரை என்டர் பண்ணீங்க. இப்போ என்டர் பிஎன்ஆர் சொல்லி கேட்கும். உங்களோட பிஎன்ஆர் நம்பர் இல்லை உங்களோட இமெயில் ஐடி இல்லை உங்களோட மொபைல் நம்பர் இது ஏதாவது ஒன்று என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே சப்மிட் கேட்கும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அது கொண்டு வந்து இங்கே காமிச்சிடும். ஈஸியாக நீங்கள் இது மூலயமா கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களோட டிக்கெட் டீட்டெயில்ஸை. திரும்ப நான் எம் டைப் பண்ணி மெயின் மெனுக்கு போயிடுறேன். இங்கே செலக்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்றேன். செலக்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்து இங்கே ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் கேன்சலேஷன் டிக்கெட். நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே உங்கள் டிக்கெட்டை கேன்சலும் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாகவே.
நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் அண்ட் கார்பரேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட போட் ஹவுஸ் அவைலபிலிட்டி. உங்களுக்கு நீங்கள் ஏதாவது டூரு போகிறீங்கன்னா அங்கே போட் ஹவுஸுக்கு அவைலபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே பார்த்துக்கலாம். நிறைய வசதியை அவங்க வாட்ஸ்அப் மூலியமாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஈஸியாக வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்டு தமிழ்நாடு ரிலேட்டடான சேவை ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.